ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு கீதேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால், வெல்லம்லாம் போட்டு சூப்பராக சுவையாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லிடுறேன். 1.5 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் கரெக்டாக இருக்கும். இது இன்றைக்கி இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம் மாவு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதீங்க பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே 1/2 கப் பசும் பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட் டைம் எடுக்கிற தேங்காய் பால். அப்புறம் இங்கே செகண்ட் டைம் எடுக்கிற தேங்காய் பால் இருக்குது. இது அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் போல் துருவின தேங்காவும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்ம இதில் சேர்த்து பசைகிறதுக்கு தண்ணி நல்லா சுடு தண்ணியாக இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த அரிசி மாவில் நல்லா பசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும். ஒரு கரண்டி இல்லாட்டி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு சாஃப்டாக பிசையணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்குலாம் இப்போ அழுத்தி பிசைய வேண்டாம். எல்லாம் மாவு சேர்ந்து வந்தால் போதும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும், க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்கிற மாவில் இது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் பால் சைஸில். உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா கூட அது மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பால் தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பால் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இது நம்ம வெள்ளைப்பாகு செஞ்சிடலாம். வெள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை தூசிலாம் இருக்கும், அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லம் எடுத்துகிட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம். ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக வெல்லம் கரைஞ்ச போதும். தண்ணியில் அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இதை ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஏதாவது குப்பை தூசி இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபில்டர் ஆயிரும். இதை அப்படியே வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2வது எடுத்தோம் அந்த தேங்காய் பால் சேர்த்துடலாம். 1.5 கப் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது. அப்புறம் 1/2 கப் போல் பசும்பால் சேர்த்திக்கலாம். நார்மல் எந்த பால் வேணாலும் வீட்டில் இருக்கோ அந்த பால் சேர்த்திக்கோங்க, நார்மல் மில்க்கு. இது ரெண்டும் நல்லா பால் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்கிற அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றி கூட அதில் வேக வச்சுக்கலாம். பட் தேங்காய் பாலில் நீங்கள் வேக வைக்கும்போது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு ரிச்சாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் பாலில் வேக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழே அடியில் தான் இருக்கும் பால்ஸ் எல்லாமே. நல்லா வெந்து சாஃப்டாக வரும்போது மேலெல்லாம் மிதந்து வரும். இதை நல்லா வேகட்டும் சாஃப்டாக. சிம்லியை வச்சு வேக விடுங்க. ரொம்ப அதிகமாக நெருப்பை வச்சு வேக விட வேண்டாம். தேங்காய் பாலில் வேக வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை பால்ஸ் சேர்த்து வேக விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த மாவு எடுத்து வச்சுங்கள ஸ்டார்டிங்கில், அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நம்ம அந்த அரிசி மாவு சேர்த்துனதுனால நம்மளுக்கு நல்லா திக்காக ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டைமு. நம்ம சேர்த்துன வெல்லம் அந்த கொழுக்கட்டையில் எல்லாம் இறங்கணும். ஒரு 3 to 5 minutes குக் பண்ணுங்கள் இதை. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு நல்லா திக்காகவும் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போது ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஏலக்காய் சேர்த்தும்போது. இதுலேயே நீங்கள் துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம 1/2 கப் திக்கான தேங்காய்பால், ஃபஸ்ட்டு தேங்காய்பால் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய்பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வெல்லம் பார்த்து வாங்கும்போது நல்லா கலர் கொடுக்குற வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய்பால் சேர்த்தியும் அதோட கலர் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தேங்காய்பால் சேர்த்துனதும் இந்த வெல்லம் லைட் கலருங்கிறதுனால ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கொதி வரட்டும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நம்ம அந்த கொழுக்கட்டையில் தேங்காய்பால் அந்த வெல்லம்லாம் பார்க்க இறங்கி நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே வார்மாக சர்வ் பண்ணாலும் சரி, ஆற விட்டு சர்வ் பண்ணாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய்பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.